இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொரு மாதம் நம்ம என்ன பண்ணுவோம், செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுவோம். அதுலேயும் அளவு இருக்குது, ஆமாவா இல்லையா? இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணால் 2 GB யூஸ் பண்ண முடியும், இல்லை 1 GB தான் யூஸ் பண்ண முடியும். டாக் டைம் இவ்வளோ நேரம் தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு அளந்து, இப்போ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மெஷர் பண்ணி தான் கொடுக்கப்படுகிறது. எதுவாக இருக்கட்டும். இப்போ நம்ம வாகனத்துக்கு பெட்ரோல் போடும்போது கூட நம்ம என்ன பண்ணுவோம், 1 லிட்டர் போடுங்க, இல்லை 2 லிட்டர் போடுங்க, 100 ரூபாய்க்கு போடுங்க, 500 ரூபாய்க்கு போடுங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம கிடைக்கிற எல்லாமே ஒரு அளவோடு தான் கிடைக்குது. ஸோ அப்போ இந்த உலகத்தில் நம்ம ஒரு அளவுகோலோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம ரொம்ப பழகிடுச்சு. நம்ம ஒரு அளவையால் வாங்கி அளவோடு வாங்கி பழகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிறருக்கு கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்குறோம், அளந்து தான் கொடுக்குறோம். தாராளமாக கொடுக்குறோமா, அள்ளி கொடுக்குறோமா, கிள்ளி கொடுக்குறோமா? கிள்ளி தான் கொடுப்போம் பல நேரங்களில். அப்போ இப்போ நம்ம வாழ்கிற உலகம் அப்படி. ஆனால் நமக்கு கிடைக்கிற எல்லாமே ஒரு அளவில் கிடைக்கிறனால நம்ம பிறருக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பிறரை மன்னிக்கிறதாக இருக்கட்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அன்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம ஒரு அளவில் தான் கொடுப்போம், அளவாக தான் கொடுப்போம். நிறைய நம்ம கொடுக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நமக்கு யாராவது 500 ரூபா கொடுத்தா, இப்போ இந்த நாட்களில் நம்ம ஃபங்க்ஷன்லாம் போவோம், இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்பொழுது என்ன பண்ணுவோம், நம்ம எவ்வளோ மொய் வைப்போம். இப்போ நமக்கு யாராவது 500 ரூபா மொய் வச்சுருக்காங்க, நம்ம எவ்வளோ மொய் வைப்போம்? 2000 ரூபா வைப்போமா? 1000 ரூபா வைப்பீங்களா? பரவாயில்லையே. இல்லை 501 ரூபா வைப்போம். அவங்க 500 ரூபா வச்சாங்க, நம்ம 1 ரூபா சேர்த்து போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு 501 ரூபா வைப்போம். இல்லைனா அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு ஒரு சிலர் வீட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, யார் எவ்வளோ மொய் கொடுத்துருக்காங்கன்னு. எதுக்காகனா திரும்பி அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்ல. அப்போ கரெக்டாக அந்த அளவு 500 ரூபாவை நம்ம மொய் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ட்டு. அப்போ உதவி செய்கிறதா இருந்தாலும் நம்ம ஒரு அளவையால் தான் பிறருக்கு நம்ம உதவி செய்துட்ருக்கோம். பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தி எடுத்துக்கொள்வோம், 14ஆம் அதிகாரம் 13, 14 எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்கா நற்செய்தி 14, 13, 14 எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். எடுத்துட்டோமா? மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். 14வது வசனம். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர், ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். அப்போ இந்த அளவையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் இயேசு என்ன சொல்கிறார், இப்போ நமக்கு யாராவது உதவி செய்தால் அவங்களுக்கு உதவி செய்வோம். நம்மளை யாராவது விருந்துக்கு கூப்பிட்டாங்கன்னா நம்ம அவங்கள விருந்துக்கு கூப்பிடுவோம். நம்மளை யாரையாவது கூப்பிடலைன்னா நம்ம அவங்கள கூப்பிடுவோமா? விருந்துக்கு கூப்பிடவே மாட்டோம். அப்போ நம்ம கூப்பிட்றவங்கள தான் அவங்க நம்ம திரும்பி கூப்பிடுவோம். அப்போ ஆனால் ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தி 14, 13 என்ன சொல்கிறாரு, அப்போ நீங்கள் விருந்துக்கு அழைக்கும் பொழுது யாரெல்லாம் கூப்பிடுமா? ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோர்களையும் கால் ஊனமுற்றோர். எதுக்காக நீங்கள் அவங்கள கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு? ஏன்னா அவங்களால உங்களுக்கு திரும்பி கொடுக்க முடியாது, அவங்களால உங்களை திரும்பி ஒரு விருந்துக்கு அழைக்க முடியாது. அப்போ உங்களுக்கு எப்படி கைமாறு கிடைக்கும்? இப்போ நம்ம எல்லாரும் கைமாறு எதிர்பார்த்து தான் எந்த காரியத்தை செய்துட்ருக்கோம். இப்போ கைமாறு எப்படி கிடைக்கும்? இப்போ நான் ஒரு ரோட்டில் இருக்க ஒரு பிச்சைக்காரரை கூப்பிட்டு நான் சோறு போட்டால் எனக்கு எப்படி கைமாறு கிடைக்கும்? ஆண்டவர் கொடுப்பார். ஓகே, பிரைஸ் தி லார்ட். அதாவது உயிர் தெழும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்குரிய கைமாறு, நமக்கு என்ன கொடுக்கணுமோ, நம்ம செய்த அனைத்திற்கும் என்ன கைமாறு கொடுக்கணுமோ கண்டிப்பாக ஆண்டவர் அதை கொடுப்பார் என்று லூக்கா நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பிறருக்கு அன்பு செலுத்துவது கூட. இங்கிலீஷில் சொல்லுவாங்க அன்கண்டிஷ்னல் லவ். தமிழில் என்னன்னு சொல்லுவோம்? அளவற்ற அன்பு. குடும்பமாக இருக்கட்டும், இல்லை காதலில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், அளவற்ற அன்பாக செலுத்துகிறாங்க. இல்லை குடும்பத்தில்
என் கணவன் மேலே, என் மனைவி மேலே அளவற்ற அன்பு வைத்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரு சிலர் வைத்திருந்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட், கடவுளுக்கு நன்றி. அப்போ அன்பு செலுத்துவதில் கூட ஒரு அளவு இருக்குது. நம்ம யாரெல்லாம் நம்மளை அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்கள நம்ம அன்பு செலுத்துவோம், யாரெல்லாம் நம்மளை வெறுக்கிறாங்களோ அவங்கள நம்ம வெறுக்குவோம். இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு நாட்டில் ஒரு பொண்ணுடைய கண்ணை ஒருத்தன் குத்திட்டான். அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களாம்? மறுபடியும் அவருடைய கண்ணையும் நோண்டி எடுத்துட்டாங்க. அதாவது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இப்போ நமக்கு அன்பு செய்கிறவங்கள மட்டும் நம்ம அன்பு செய்தோம்னா என்ன பயன்? ஸோ லூக்கா நற்செய்தி எடுத்துக்கொள்வோம், 6ஆம் அதிகாரம் 32. அதாவது அன்பை பற்றி ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். 32லிருந்து 35 வரைக்கும் வாசிக்க இருக்கிறோம். அதாவது நம்ம எப்படி, நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கணும், யாருக்கெல்லாம் அன்பு செலுத்தணும் என்பதை பற்றி ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 32. செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அன்பு செய்யாதவங்கள உன்னால் அன்பு செய்ய முடியுமா? 34வது வசனம், திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. இப்போ நம்ம கடன் கொடுக்கும் பொழுது கூட அது நமக்கு கடன் கொடுக்குற காசு மட்டும் இல்லை, வட்டியும் என்னது அசலும் சேர்ந்து கிடைக்கிற வரைக்கும் நம்ம விட மாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்ம எதிர்பார்த்து ஒருத்தருக்கு உதவியை செய்யாத. 35வது வசனத்தில் வாசிப்போம், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாய் இருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள், ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் கொள்ளாதோருக்கும் நன்மை செய்கிறார். தொடர்ந்து வாசித்துட்டே போனோம் என்றால், இப்போ கடவுள் யார் மேலெல்லாம் மழையை பொய்கிறாராம்? நல்லோர் மீதும் தீயோர் மீதும். அப்போ இந்த ஒரு லூக்கா நற்செய்தி 6:35 ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் நன்றி கெட்டோருக்கும் கொள்ளாதோருக்கும் நன்மை செய்கிறார். அப்படி பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே கடவுளுக்கு பல வகையில் ஒரு வழியில் நன்றி கெட்டவங்களாக தான் இருக்கணும். கடவுள் நமக்கு நிறைய செய்துக்கிட்டே இருக்காரு, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுளுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கோம். நம்ம அப்படி இருந்தாலும் கடவுள் என்ன பண்ணுவாராம்? அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் என்ன பண்ணுவாராம்? நன்மை செய்வார். நம்ம நன்றி கெட்டவர்களாக இருந்தாலும் கடவுள் அவர் தொடர்ந்து என்ன பண்ணுவாராம்? அவர் நன்மை செய்து கொண்டே இருப்பார் என்று இறைவார்த்தை சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்மளுடைய அளவு, நம்ம அன்பு செய்யும் பொழுது இல்லை கொடுக்கும் பொழுது ஒரு அளவோடு தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் கடவுள் அப்படி இல்லை. அப்படி நீங்கள் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அப்போ உதவி செய்கிறதா இருக்கட்டும், பிறர் அன்பு செய்கிறதாக இருக்கட்டும், நம்ம ஒரு அளவோடு தான் நம்ம செய்கிறோம். பிறரை மன்னிக்கிறது, அதாவது பிறரை மன்னிக்கும் பொழுது நம்ம எப்படி மன்னிக்கிறோம்? ஒன்று, மன்னிக்கிறது என்பதே ஒரு பெரிய விஷயம். இரண்டாவது, மன்னிக்கும் பொழுதும் நம்ம தாராள உள்ளத்தோடு மன்னிக்கிறோமா? இல்லை சில நேரம் என்ன பரலோக மந்திரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் மன்னிப்பை பற்றி? அதான் நம்ம பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறோம், அதனால் கடவுள் என்னுடைய குற்றத்தை மன்னிக்கணும் அப்படின்ட்டு சில நேரம் உதடு அளவு, வாயளவு மட்டும், நாவளவு மட்டும் பிறரை மன்னிக்கின்ற சகோதர சகோதரிகளாக இருப்போம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிறரை மன்னிக்கும் பொழுது, அதாவது நம்ம பகைவரையும் அன்பு செய்யணும், அப்போ பகைவரையும் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். சில நேரம் மன்னிப்பு கூட நம்ம அளவையால் தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர், ஆனால் அந்த பணக்காரர் ரொம்பவும் கஞ்சன், யாருக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டார். அந்த ஊர் நிறைய ஏழை மக்கள் இருந்தாங்க, ஆனால் யாருக்குமே அவர் எதுவுமே கொடுக்க மாட்டார். அந்த ஊரினுடைய வெளியில் ஒரு ஞானி இருந்தார். அப்போ இந்த பணக்காரர் அந்த ஞானிக்கிட்ட போய், நான் பரலோகத்துக்கு போகணும்,
எத்தனை பேருக்கு பரலோகம் போகணும்னு ஆசை? எல்லாருக்கும் போகணுமா? சரி, ஓகே. அப்போ நான் பரலோகத்துக்கு போகணும், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு அவரை கேட்பாராம். அப்போ அந்த ஞானி சொல்லுவார், இவரை பற்றி நல்லா தெரியும் அந்த ஞானிக்கு, ஏன்னா இவர் பணக்காரர், ஆனால் ஏழைகளுக்கு யாருக்குமே உதவி செய்ய மாட்டார் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஞானி சொல்வாராம், நீ போய் வர 3 மாதம் ஒவ்வொரு நாளும் 100 பேருக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லுவார். உடனே இந்த பணக்காரர் 100 பேருக்கு உதவி செய்யலாம் அப்படின்ட்டு அவர் போயிடுவார். போயிட்டு 3 மாதங்கள் கழித்து திரும்பி வருவார். திரும்பி வந்த உடனே ஞானிகிட்ட சொல்கிறார், நீங்கள் சொன்னதை நான் செஞ்சிட்டேன், இப்போ சொல்லுங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி, எப்படி போகணும் அப்படின்னு அவர் கேட்பாராம். அப்போ அந்த ஞானி ஒரு மரத்துக்கு கீழே அமர்ந்திருப்பார். அப்போ அந்த ஞானி என்ன செய்திருப்பாராம், அவருடைய நகத்தை வச்சு அந்த மரத்தை சுரண்டிக்கிட்டே இருப்பாராம். இந்த பணக்காரர் பேசிக்கிட்டே இருப்பார், கேட்டுக்கிட்டே இருப்பார், ஆனால் அவருக்கு ஒரு பதிலும் சொல்லாமல் அந்த மரத்தை அவர் தன்னுடைய நகத்தால் சுரண்டிக்கிட்டே இருப்பாராம். உடனே இவருக்கு பணக்காரர் கோவம் வந்துடும், நான் உங்கள்கிட்ட ஒரு பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி கேட்டேன், நீங்கள் வாட்டுக்கா இந்த மரத்தை சுரண்டிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. அப்போ அந்த ஞானி சொன்னாராம், இந்த மரத்தை என்னுடைய நகத்தால் சுரண்டி இதை வெட்டி போடலான் இருக்கேன் அப்படின்னு. அதை கேட்டோடனே அவர் சிரிப்பாராம், எப்படி உங்கள் நகத்தால் நீங்கள் இந்த மரத்தை சுரண்டி வெட்டி போட முடியும் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஞானி சொல்வாராம், நீ ஒரு கை அரிசி 100 பேருக்கு கொடுத்த. என்ன பண்ணாரா இந்த பணக்காரர், தினமும் 100 பேருக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னார். என்ன செய்யணும் எவ்வளோ செய்யணும்லாம் சொல்லலை. இந்த பணக்காரர் என்ன பண்ணார், தினமும் ஒரு கைப்பிடி அரிசி தான் கொடுத்தாராம் 100 பேருக்கு. இப்போ ஒரு கைப்பிடி அரிசி வச்சு எவ்வளோ சமைக்க முடியும்? ஒருத்தருக்கு போதுமா ஒரு கைப்பிடி அரிசி? அப்போ இந்த பணக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, 100 பேருக்கு 3 மாதங்கள் ஒரு கைப்பிடி அரிசி தான் உதவி செய்திருக்காராம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு கைப்பிடி அரிசியை கொடுத்து நீ பரலோகத்தையே வாங்கலாம் அப்படின்னு நினச்சா, என்னுடைய நகத்தால் இந்த மரத்தை கூட என்னால் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ நம்ம கொடுக்குற எல்லாத்துலேயுமே அன்பாக இருக்கட்டும், மன்னிப்பாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், அளவோடு தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் கடவுள் நமக்கு எதிர்மறையாக என்ன பண்ணுறாரு, கடவுள் நமக்கு அளவற்ற ஆசீர்வாதத்தையோ அளவற்ற செல்வத்தையோ நமக்கு கொடுக்குறார். அப்போ விவிலியத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது, நம்ம எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையால் எனக்கு அளக்கப்படும் அப்படின்ட்டு இறைவார்த்தை சொல்கிறது. அப்போ நம்ம கொடுக்கும் பொழுது எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், நம்ம கொடுக்கும் பொழுது தாராள உள்ளத்தோடு கொடுப்போம். இப்போ நாங்கள் இங்கிலீஷ், அதாவது சைக்காலஜி படிக்கும் பொழுது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லவ் டேங்க் அப்படின்ட்டு. அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரு லவ் டேங்க் இருக்கான். இப்போ எல்லார் வீட்லேயும் டேங்க் இருக்கா? வீட்டுக்கு மேலே டேங்க் இருக்கா? அந்த டேங்கை பற்றி சொல்லலை, எல்லாருக்குள்ளேயும் ஒரு லவ் டேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது நம்ம செய்கிற நல்லதெல்லாம் அந்த டேங்க்கில் போய் சேருமா. அப்போ அந்த டேங்க்கில் நல்லதெல்லாம் போய் சேரும் பொழுது நம்ம பிறருக்கு உதவி செய்வோமா. பிறர் நமக்கு நல்லது செய்யும் பொழுது, நம்ம பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது அந்த லவ் டேங்க் நிறைஞ்சிக்கிட்டே இருக்குமா. அப்போ ஒருத்தருடைய உடல் சுகத்திற்கு அந்த லவ் டேங்க் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நாங்கள் சைக்காலஜியில் படிச்சிருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ நம்ம டேங்க்கில் என்ன இருக்குது? காலையில் சாப்பிட்ட பொங்கல் இருக்குது, காலையில் சாப்பிட்ட வடை இருக்குது, இட்லி இருக்கா? என்னுடைய லவ் டேங்க்கில், என்னுடைய மனசில், என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது? இப்போ என்கிட்ட இருந்தால் தான் நான் பிறருக்கு கொடுக்க முடியும். இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து எனக்கு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டால் நான் 10 ரூபா கொடுக்க முடியுமா? என்கிட்ட இருந்தால் தான் அந்த 10 ரூபாவை கொடுக்க முடியும். அப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னா என்னுடைய லவ் டேங்க், என்னுடைய மனசில் அன்பு இல்லை, மன்னிப்பு இல்லை, பிறருக்கு உதவுகிற மனம் இல்லை அப்படின்னா என்னால் பிறருக்கு உதவி செய்ய முடியுமா? முடியாது. இப்போ திருப்பலியில் நம்ம என்ன பண்ணுறோம்? சமாதானம் சொல்கிறோம். திருப்பலியில் என்ன பண்ணுறோம்? சமாதானம் சொல்கிறோம். ஓகே, சமாதானம் சொல்கிற எத்தனை பேர் சமாதானத்தோடு இருக்காங்க? இப்போ திருப்பலியில் ஃபாதர் சொல்லலாம், ஓகே, இப்போ சமாதானம் வழங்குறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சமாதானமாக இருக்கீங்களோ அவங்க மட்டும் சமாதானத்தை வழங்குங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சமாதானத்தை சொல்லுங்கள் அப்படின்னா என்ன ஆகும்? யாருமே சமாதானம் சொல்ல முடியாது. அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களில் பாவம் செய்யாதவர் முதல் கல்லை எரியட்டும் அப்படின்னோடனே எல்லாரும் போயிட்டாங்க. அதே மாதிரி ஃபாதர் சொன்னால் சமாதானத்தோடு இருக்கவங்க மட்டும் சமாதானம் சொல்லுங்கள்,
மற்றவங்களாம் போங்க அப்படின்னா ஃபாதர் மட்டும் தனியாக அங்கே சமாதானம் சொல்லிகிட்டு இருக்கணும் கோயிலில். அப்போ பல நேரங்களில் நம்ம கோயில் ஆலயத்தில் கூட அந்த சமாதானம் சொல்கிறது கூட ஒரு சடங்கு தான். சமாதானம் சொல்கிறது கூட ஒரு சடங்காக தான் இருக்குது. நம்ம என்னைக்கு என் பக்கத்தில் இருக்க அந்த சகோதரனோ எனக்கு அடுத்து இருக்கிற இந்த சகோதரியோ கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சமாதானமாக ஒரு ஜபத்தோட வாழ்த்திருக்கோமா, இல்லை அது ஒரு சடங்காக தான் கடைபிடித்திருக்கோம். ஒரு சில நேரம் நம்ம சில்ட்ரன் மாஸுங்க பிள்ளைகளுக்கு பீடசிறார்களுக்கு திருப்பலி வைக்கும் பொழுதே பார்க்கணும் சமாதானம், ஒருவருக்கொருவர் சமாதானத்தை சொல்லிக்கொள்ளுங்க அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா செவுறு தான் இருக்கும், செவருக்கெல்லாம் சமாதானம் சொல்லுவாங்க பிள்ளைங்க. நம்மளும் அப்படி சொல்லுவோம். அப்போ பல நேரங்களில் இது ஒரு சடங்காக தான் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ பிறருக்கு சமாதானம் கொடுக்கறது கூட நம்மளிடம் இருந்தால் மட்டுமே அதை நம்ம பிறருக்கு கொடுக்க முடியும். அதுதான் எல்லா விதத்துலேயும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மனசில் அந்த அன்பு, மன்னிப்பு, சமாதானம் இருக்கா என்பது ரொம்பவும் அவசியமான ஒன்று. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் படிக்கும் பொழுது அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாத்திரம் என்ன பண்ணுமா? அக்ஷய பாத்திரம் என்ன பண்ணுமா? எடுக்க அது எடுக்க குறையவே குறையாது, எடுக்க அது இன்னும் வந்துக்கிட்டே இருக்குமா. அப்போ என்னுடைய மனசில் இருக்க அன்பு, என்னுடைய மனசில் இருக்கிற மன்னிப்பு எப்படி இருக்கணும்? இந்த ஒரு அக்ஷய பாத்திரம் போல் இருக்கணும், எடுக்க குறையாமல் இருக்கணும். ஆனால் சில நேரம் என்ன பண்ணுறது, நம்ம அக்ஷய பாத்திரம் மாதிரி இருக்காது, காஞ்சி போன பாத்திரம் மாதிரி இருக்கும். சில நேரம் காஞ்சி போயிடும், நம்மள்ட்ட இருக்க அன்பு காஞ்சி போயிடும், நம்மள்ட்ட இருக்க மன்னிப்பு காஞ்சி போயிடும். சில நேரம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் அந்த பாத்திரத்தில். அப்போ கடவுள் இன்றைக்கி நம்ம அழைப்பது அளவற்ற அன்பு கடவுள் நம்ம மேலே செலுத்துகிறார். அதுபோல் பிறருக்கு நம்ம அளவற்ற அன்பு செலுத்தணும், நம்ம பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதைத்தான் தொடக்க நூல் 12:2 வாசிக்கிறோம். தொடக்க நூல் 12:2 நான் சொல்ல நீங்கள் சொல்லலாம். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். இதை யாருக்கு சொல்ல? கடவுள் யாரை பார்த்து சொல்றாரு? நம்ம பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்தாரா இல்லையா? ஆசீர்வாதமாக இருந்தாரா? அதனால தான் கடவுள் அவரை பயன்படுத்துகிறார். அப்போ கடவுளில் நம்ம எல்லாரையுமே பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க தான் அழைக்கிறாரே ஒழிய ஒரு பொழுதும் பிறருக்கு ஒரு சாபமாகவோ பிறருக்கு தொல்லையாகவோ நம்ம இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் நம்மளுடைய அந்த ஒரு அக்ஷய பாத்திரம் நம்மளுடைய மனசில் பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக நான் இருக்கணும் அப்படின்னு எப்போயுமே நம்ம நினைத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ எல்லாத்துலேயும் அளவு, நம்ம வாங்குகிற பொருட்கள், கொடுக்குற பொருட்கள் எல்லாத்துலேயும் அளவு. இப்போ அளவில்லாமல் நம்ம ஒரு காரியம் பண்ண முடியும். அது என்னது? அளவில்லாமல் நம்ம ஒன்று பண்ண முடியும். அன்பா? அளவில்லாமல் அன்பு செய்ய முடியுமா? முடியாதுல்ல. நம்ம அளவில்லாமல் ஒரு காரியம் பண்ண முடியும். அது என்ன பண்ண முடியும்னா அது என்னவா இருக்கும்? காசாக இருக்குமா? பணம்? அதுக்கு நம்ம ஒரு அளவோடு தான் கொடுப்போம், நிறைய காசு. அன்பு செலுத்துறது ஒரு அளவோடு தான் அன்பு செலுத்துவோம். எது அளவில்லாமல் நம்ம பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையில்? பிறருக்காக இருக்கட்டும், கடவுளுக்காக இருக்கட்டும். கடவுளுக்கு அளவில்லாத காணிக்க போட முடியுமா? பர்ஸ்லேயே ரொம்ப சின்ன நோட்டை தான் நம்ம எடுத்து போடுவோம். இப்போ நம்ம காணிக்க கூட கடவுளுக்கு அளவோடு தான் காணிக்க கொடுக்கணும். அவருக்கு எதுக்கு அவ்வளோ காசு? தேவையில்லைல்ல. உலகத்தையே படைச்ச அவருக்கு எதுக்கு காசு? அதனால் அளவாக தான் கடவுளாக நம்ம. இப்போ ஜபம் கடவுளுக்கு நம்ம ஜப நேரத்துக்கு அளவு இருக்கா இல்லையா? நான் காலையில் ஜபம் பண்ண ஆரம்பித்தேன்னா நான் எப்போ நிப்பாட்டோன்னு எனக்கு தெரியாது ஃபாதர் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? அசிசியார் இருந்தார். அதாவது புனித பிரான்சிஸ் அவருடைய வாழ்க்கை குறிப்பேடை எழுதும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, சென்ட் பிரான்சிஸ் டிட் நாட் ப்ரே, he became prayer. அதாவது புனித பிரான்சிஸ் அசிசியார் ஜெபிக்கலையாம், அவர் ஒரு ஜெபமாக மாறினார் அப்படின்னு அவரை பற்றி எழுதியிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கணும், மதியானம் எந்திரிச்சு ஜெபிக்கணும், சாயந்தரம் எந்திரிச்சு ஜெபிக்கணும் அப்படிலாம் இல்லையாம். அவருக்கு எப்போ ஜெபிக்கிறதுன்னு தோணுதோ அப்போல்லாம் ஜெபிப்பாராம்.
அதாவது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அவர் இப்போ ஒரு ஃபாரஸ்ட், ஒரு காட்டு பகுதியில் நடந்து போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும் பொழுது ஒரு கிளை, மரத்தில் இருக்கிற கிளைகள் ஒரு சிலுவையை போல் அவருக்கு காண்பிச்சிட்டுச்சுன்னா தோன்றுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாராம்? முழங்கால் படியிட்டு ஜெபம் சொல்லுவாராம். அதாவது மரத்தில் இருக்கிற ஒரு கிளைகள் சிலுவையை போல் இருந்துச்சுன்னா அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாராம். அவர் எல்லா நேரமும் ஜெபித்து கொண்டு இருக்கார். அதனால தான் என்ன சொன்னாங்க, பிரான்சிஸ் அசிசியார் ஜெபம் பண்ணலை, அவர் ஒரு ஜெபமாக மாறிட்டார் அப்படின்ட்டு. அப்போ நம்ம கொடுக்குற நேரம் கூட, கடவுள் கொடுக்குற நேரம், ஜெப நேரம் கூட ஒரு அளவோடு தான் கொடுக்குறோம். ஆனால் விவிலியத்தில் நமக்கு நல்ல எடுத்துக்காட்டு இருக்குது. திருவழிபாட்டு நூல் 4ஆம் அதிகாரம் 8. அதாவது கடவுளுடைய பிரசன்னத்தில் என்ன நடக்குது, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க என்பதை பற்றி தான். திருவழிபாட்டு நூல் 4:8. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன, உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அள்ளும் பகலும் இடையறாது பாடிக்கொண்டிருந்தன. என்ன பண்ணியிருந்தாங்களாம்? காலையிலையும் சாயந்தரமும் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கா? அள்ளும் பகலும். அள்ளும் பகலும்னா என்ன? எப்பொழுதுமே அள்ளும் பகலும். 9வது வசனத்தை வாசிப்போம். அரியணையில் வீற்றிருப்பவரை, என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன் முடிகளை அரியணையின் முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீ தகுதி பெற்றவர், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே, உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். அப்போ பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ணுறாங்களா? அந்த மூப்பர்களும் எல்லாருமே தூயவர் 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 என்று பாடிக்கொண்டே இருக்கிறாங்களாம். அதனால தான் நம்ம ஒவ்வொரு திருப்பலியிலும் என்ன பண்ணுவோம்? ஃபாதர் என்ன வாசிப்பார்? அரியணை வீற்றிருப்போர், தலைமை தாங்குவோர், புனிதர்கள், அவர்களோடு சேர்ந்து நம்மளுடைய குரலையும் உயர்த்துவோம். ஏன்னா அங்கே பரலோக ராஜ்யத்தில் எல்லா நேரமும் அள்ளும் பகலும், பிரைஸ் தி லார்ட், அள்ளும் பகலும் அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? கடவுளை போற்றி புகழ்கிறார்கள். அப்போ ஒரு காரியம் நம்மால் அளவற்று ஒரு காரியம் பண்ண முடியும் அப்படின்னா ஜெபம். கடவுளுக்கு அளவற்ற ஜெபத்தை ஒப்பு கொடுக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியும். அதற்கு நிறைய புனிதர்கள் எடுத்துக்காட்டு இருக்காங்க. ஒன்று புனித பிரான்சிஸ் அசிசியா நான் சொல்கிறேன். அப்போ நம்மளுடைய ஜெபத்தில் அளவற்ற ஜெபத்தை நம்ம கடவுளுக்கு கொடுக்க முடியும். மற்ற எல்லா காரியத்துலேயும் ஒரு அளவு. ஆனால் கடவுளுக்கு கொடுக்குற ஜெபத்தில் நேரத்தை பார்க்கக்கூடாது, அந்த நம்ம அளவியால் அளக்கக்கூடாது. இப்போ தமிழில் ஒரு நல்ல பழமொழி இருக்குது, வாய்விட்டு சிரித்தால், வாய்விட்டு ஜெபித்தால் என்ன பதில் இல்லையா? வாய்விட்டு சிரித்தால் நோய் போயிடும், வாய்விட்டு ஜெபித்தால் நேரம் போயிடும். வாய்விட்டு ஜெபித்தாலும் நோய் விட்டு போகுமா? போகாதா? கண்டிப்பாக அதிசயங்களை காணக்கூடிய ஆண்டவரை நம்ம வழிபடுகிறோம். அப்போ கடவுளுக்கு நம்ம அந்த நேரம் கொடுக்கும் பொழுது நம்ம நேரத்தையோ பார்க்கக்கூடாது. நாங்கள் பிரதராக படிக்கும் பொழுது எங்களுக்கு இன்சார்ஜாக இருந்த ஃபாதர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அதாவது சாயந்தரம் எங்களுக்கு 7:30 மணிக்கு ஜெபம் இருக்கும். ஆனால் புதன்கிழமை நாங்கள் வாக்கிங் போவோம். அதாவது அன்னைக்கு வெளியில் போயிட்டு வரலாம். போயிட்டு நாங்கள் கரெக்டாக 7:30 மணிக்கு எங்களுடைய ஃபாதருங்க ஹவுஸுக்கு ஃப்ரையரி சொல்லுவோம், அங்கே வந்துடணும். 7:30 மணிக்கு வந்துடணும். 7:30 மணிக்கு வந்த உடனே, ஆனால் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஃபாதர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் பர்சனல் ப்ரேயர் பண்ணிக்கலாம், அதாவது தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் ஜெபம் பண்ணலாம். ஆனால் மற்ற நாட்களில் நாங்கள் எல்லோரும் ஒரே குழுமமாக ஒன்றா சேர்ந்து தான் ஜெபம் பண்ணணும். அதான் அங்கே ரூல்ஸ்.
ஆனால் புதன்கிழமையை தவிர நீங்கள் புதன்கிழமை பர்சனல் ப்ரேயர் நீங்கள் ஒன்று ஆலயத்தில் பண்ணலாம், இல்லை தோட்டத்தில் பண்ணலாம், நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஃபாதர் சொல்லிட்டார். அப்போ ஃபாதர் சொல்லி ஒரு 3 மாதம் அவர் எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார், என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. அவர் எதுவுமே எங்கள்கிட்ட சொல்லலை. 3 மாதத்துக்கு பிறகு எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டார். அப்போ அந்த கூட்டத்தில் ஓகே, ஒவ்வொரு புதன்கிழமையும் நான் என்ன சொன்னேன், நீங்கள் பர்சனல் ப்ரேயர் தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேர் சரியான நேரத்துக்கு வாக்கிங் போயிட்டு வந்தீங்க, எத்தனை பேர் தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு ஃபாதர் கேட்டார். சரி, யாரையெல்லாம் ஜெபம் பண்ணீங்க தனிப்பட்ட முறையில் கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் மொத்தம் 40 பேர் இருந்தோம். ஆனால் ஒரு 5-6 பேர் மட்டும்தான் கை தூக்குனாங்க. நானும் கையை தூக்கலை. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணோம், அன்னைக்கு 7:30 மணிக்கு ஜெபம் தானே, அதுவும் தனிப்பட்ட முறையில் ஜெபம், ஃபாதர் பார்க்க மாட்டார், அதனால் அதுவும் இல்லாமல் இது டைம் டேபிளில் இல்லை, அதனால் பரவாயில்ல அப்படின்ட்டு ஜெபத்துக்கு லீவு விட்டுட்டோம், ஜெபிக்கலை. அப்போ அந்த நாள் அந்த 3 மாதத்துக்கு பிறகு ஃபாதர் எங்கள் எல்லாருக்கும் அந்த கூட்டத்தை போட்டு அப்போ எங்களுக்கு சொன்னார், ஜெபம் ஒரு கால அட்டவணை அல்ல, ப்ரேயர் இஸ் நாட் அ டைம் டேபிள். இந்த எங்கள் கால அட்டவணையை நாங்கள் போட்டிருக்கோம் எங்கள் ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு, எப்போ எந்திரிக்கணும், எப்போ ப்ரேயர் பண்ணணும், எப்போ படுக்கணும், எப்போ படிக்கணும் அப்படின்ட்டு. சில நேரம் ஜெபம் கூட நமக்கு கால அட்டவணை. இப்போ நம்மளுடைய திருச்சபையினுடைய கட்டளைகளில் ஒரு கட்டளை என்ன சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திரு நாட்களிலும் முழு பூசை காண்பது. ஓகே, இப்போ இதில் இதை நம்ம கடைபிடிக்கலை அப்படின்னா என்ன ஆகும், பாவமாகும். ஆனால் நிறைய பேர் பாவம் தான் பண்ணுறீங்க. ஏன்னா எந்த பூசையிலையும் 8:30 மணி பூசைக்கு 8:30 மணிக்கு யாரும் இருக்கிறது இல்லை, 8 மணி பூசைக்கு 8 மணிக்கு எத்தனை பேர் பூசை துவங்கும் போது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பூசை துவங்கும் போது எத்தனை பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க என்னலாம். ஆனால் நன்மை கொடுக்கும் பொழுது ஆலயமே நிறைஞ்சிருக்கும். அதாவது ஒரு சிலருக்கு அது ஒரு கால அட்டவணை தான், ஞாயிற்றுக்கிழமை போனோம், அது ஒரு கடன் திருப்பலி, நன்மை வாங்கணும், அது வாங்கிட்டா போதும். எப்போ போய் நான் பூசையில் பங்கு கொண்டாடினேன், தொடக்கத்தில் போனால் என்ன, இல்லை நம்ம காணிக்கை முடிஞ்சு போனால் என்ன, இல்லை பிரசங்கம் முடிஞ்சு போனால் என்ன என்பது கவலை இல்லை. அப்போ நாங்களும் பிரதருங்க அந்த நாட்களில் எங்களுக்கு ஜெபம் ஒரு கால அட்டவணையாக தான் தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த எங்களுடைய குருவானவர் சொன்னார், ப்ரேயர் இஸ் நாட் டைம் டேபிள், ஒரு கால அட்டவணையாக பார்க்காத, கடவுளோட நீ கொள்கிற உறவு. அப்போ கடவுளோட நீ உறவு கொள்ளும் பொழுது கடவுள் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு. கடவுள் எதுக்காக தன்னுடைய ஒரே மகனை அனுப்பிச்சாராம், பாவம் நிறைஞ்சிருந்ததுனாலயா? கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டதுனால தன்னுடைய ஒரே மகனை அனுப்பினார். அந்த அன்புக்கு அளவே இல்லை. ஏன்னா சிலுவையை ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுது ஏசப்பா இவ்வளோ அன்பு செய்தாரா, இவ்வளோ அன்பு செய்தாரா, எவ்வளோ அன்பு செய்தார், பரந்த அளவு நம்மளை அன்பு செய்திருக்கார். அப்போ ஒவ்வொரு முறையும் சிலுவையை பார்க்கும் பொழுது கடவுளுடைய அளவற்ற அன்பு, கடவுளுடைய அளவற்ற கருணை, கடவுளுடைய அளவற்ற இரக்கம் நமக்கு புரியணும். கடவுள் எந்த விதத்துலேயும் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அவர் எந்த அளவையுமே அவர் வைத்ததில்லை. கடவுள்கிட்ட ஏதாவது அளவு இருக்கா, ஓகே சைமனுக்கு நான் இவ்வளோ தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு இல்லை. அளவற்ற ஆசீர்வாதங்களை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கார். அளவற்ற வழியில் கடவுளுடைய இரக்கத்தை எனக்கு கொடுத்துருக்கார். அப்போ அந்த கடவுளை வழிபடுற நாங்கள் நம்ம என்ன பண்ணணும், கடவுளுக்கு கொடுக்குற அந்த ஜெப நேரத்திலேயாவது அளவற்ற ஜெபத்தையும் அளவற்ற கடவுளுக்கு போற்றுதலையும் புகழையும் நம்ம கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் எல்லாமே அளவையில் தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம்மளும் ஒரு சில நேரங்கள் பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவற்ற ஒரு அன்பையோ நம்மால் முடிந்த அளவு தாராள உள்ளத்தோட பிறருக்கு அன்பையும் ஆசீர்வாதத்தையும் மன்னிப்பையும் கொடுக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். ஆகவே கடவுள்கிட்ட இருக்கிற அந்த உள்ளத்தை போல நமக்கு நல்ல உள்ளத்தை கொடுக்கணும். குறிப்பாக கடவுளுக்கு இனி வரும் நாட்களில் நம்ம நேரம் கொடுக்கும் பொழுது அளவற்ற ஒரு நேரத்தை கொடுக்கணும். இந்த நாட்களில் ஒரு சில நேரம் பிள்ளைங்க ஜெபத்துக்கு உட்கார மாட்டாங்க அப்படின்னு அம்மா அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பிள்ளைங்கள்ட்ட பேசும் பொழுது, ஃபாதர் ஜெபத்துக்கு உட்காடுறாங்க ஃபாதர் எங்கள் அம்மா அப்பா, ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா
ஃபோன் வந்த உடனே ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லை அங்கே குக்கரில் ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கும். அருளிந்த மரியே வாழ்க, குக்கரில் என்ன வச்சுருக்கேன்னு போய் பாரு பால் பொங்கிடுச்சா அப்படின்ட்டு. ஒழுங்காகவே எங்கள் அம்மா அப்பா ஜெபம் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ ஜெபம் ஒரு கால அட்டவணையாக இல்லாமல் அசிசியாவுடைய வாழ்க்கையில் அது ஒரு ஜெபம் ஒரு வாழ்க்கையாக மாறியது போல் நம்ம வாழ்க்கையிலையும் ஜெபம் ஒரு வாழ்க்கையாக மாறணும். சமைக்கும் போது ஜெபம் பண்ணலாம், பைக்கில் போகும்போது ஜெபம் பண்ணலாம், பஸ்ஸில் போகும்பொழுது ஜெபம் பண்ணலாம். பண்ண முடியுமா முடியாதா? கோயிலுக்கு வந்தாதான், இல்லை ஜெப கூட்டத்துக்கு வந்தாதான் மட்டுமே ஜெபம் பண்ண முடியுமா? இல்லை. ஸோ அப்போ அசிசியாரை போல் நம்ம வாழ்க்கையிலையும் ஜெபம் ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆமீன்.